ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா பால். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவு ரா பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பச்சரிசி அளக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும். 2 கப் பச்சரிசிக்கு அதே கப்பில் 1.25 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரிசியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 250 கிராம் போல் இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா களைஞ்சிக்கோங்க. இந்த தண்ணியை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பொங்கல் செய்ய. ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அரிசி களைஞ்ச தண்ணி. நெக்ஸ்ட்டு பாட்டை சூடுபடுத்திடுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் பால், தண்ணி சேர்க்காத பால். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ 2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கப்புறம் அதில் 1 கப் அரிசி கலந்த தண்ணி, 1 கப்பு பால், மிச்சம் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பானையில் சேர்த்த பாலும் தண்ணியும் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு, கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம அரிசியும் பருப்பும் களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா தண்ணியும் நல்லா வற்றி அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இந்த தண்ணி காலியாகும் போது நீங்கள் தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா தான் வெல்லம் சேர்த்துக்கணும், முதலையே சேர்த்துக்கக்கூடாது. ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரைஸ் எல்லாம். அப்போ கொஞ்சம் உடஞ்சி சீக்கிரமாக ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா குழச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1.25 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிக சர்க்கரை சாப்பிடுவீங்க இருந்தால் 2 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.25 கப் சர்க்கரையை கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரையிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக 1-2 நிமிஷம் தேவைப்படும். உங்கள் சர்க்கரையில் மண் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. என்னோடய சர்க்கரையில் எந்த மண்ணும் இல்லை, அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 5 ஏலக்காய் போல் இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக சாப்பிட்றா இருந்தால் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நெய் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் முதலையே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும்.
இதில் காஞ்ச முந்திரி திராட்சைகள்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்ணும் ஆசையோ முந்திரி திராட்சைகள் எவ்வளவு போட்டால் சக்கரை பொங்கலுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்தளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க, கூடவோ குறைவாவோ. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக ஆகி வரட்டும். அது வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுட சுட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.